ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எது எது நடக்குது நடக்கலைங்கிறத காட்டியும் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் இது சரியானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயமா நான் வாழ்க்கையில் சில விஷயங்களை இது பண்ணேன். அதற்காக நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சில விஷயத்த கொஞ்சம் மறைக்கிறதுக்கான காரணங்கள் எங்கள் அம்மாவால் தான் நான் எங்கள் மாமியார்கிட்ட இந்த விஷயத்த நான் மறைச்சேன். ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ முதல்ல வேலை பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கல்யாண செலவு இவ்வளவு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நீ பார்த்துக்கணும், போனோடனே வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் இது எங்கள் மாமியாருக்கு என்னென்னா, நாங்கள் இன்னும் கல்யாணம் ஆகி இப்போ 1 இயர் ஆகுது. ஆனால் என் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேபியை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி உன் இஷ்டம், நீ சம்பாதிக்கிற. ஏன்னா எனக்கு சம்பளம் 40,000னா எங்கள் மாமியார்கிட்ட நான் ஒரு 25,000 தான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மாதம் மாதம் நான் 15,000 பணம் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க சீட்டு போட்டு என்னோட கல்யாணத்துக்கு செஞ்சதை நம்ம தான் இது பண்ணணும், 2 வருஷம் கஷ்டப்பட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் எங்கள் மாமியார் ஒரு 6 மாதம் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம், டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு ஒரே பையங்கிறதுனால ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு டெல்லியில் இருந்தாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனுங்கிறனால அவங்களுக்கும் என்னோட நாத்தனாருக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இவங்க உடனே கேட்டாங்க என்கிட்ட என்ன விஷயம், என்ன இதாகலையே, சரி டாக்டர்கிட்ட போகலாமான்னு 6 மாதத்துலேயே கேட்டாங்க. அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லி சமாளித்தார். இப்போ தானே 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகட்டும், எங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. இவருக்கே சில டைமில் பிடிக்காம அவங்க தங்கச்சிக்கே ஃபோன் பண்ணி, நீ அம்மாவை அழைச்சிட்டு போய் ஒரு 6 மாதம் அங்கேயே உன்னை கூடயே வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க உடனே அந்த ஃபோன் இங்கே வந்தோடனே நான் இப்போ இவன் எதுவுமே கேட்கக்கூடாது, இதில் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே, இல்லைம்மா நாங்களாம் குழந்தைங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஒவ்வொரு நாளுமே சமாளித்தார். அப்போ அந்த சமயத்தில் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கார் ஏதோ ட்ரைனிங் போனனால ஒரு 4 மாதம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எங்கள் மாமியார் அவங்களோட டெல்லியில் போய் இருந்தாங்க 4 மாதத்துக்கு. அவங்க ஏன்னா அந்த இது போனதுனால அப்போ கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படியுமே ஃபோனில் என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் எதுவுமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பார்ப்போம் அப்படி தான் சமாளிச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போயிடுச்சு. அதுக்கப்புறமே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வருஷம்னாச்சும் வேலை பாருமா, கொஞ்சம் கடன் இருக்குது, இப்படி தான் சொன்னாங்க. உடனே நான் சொல்லிட்டேம்மா, 2 வருஷம் ஆகிட்டு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கிறோம். உனக்கு அதை பற்றி என்ன அக்கறை இருக்கா இல்லையா, தெரியுதா தெரியலையா அப்படின்னோடனே எங்கள் அம்மாவில் ஒன்றுமே பேச முடியல. ஒரு மாதிரி கோவப்பட்டு ஒரு வாரம் ஃபோன் பண்ணாமே இருந்தாங்க. நானும் ஃபோன் பண்ணலை. எப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ 2 இயர்ஸாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பொண்ணு சரி 2 வருஷமாக நம்மளுக்கு வேலை பார்த்தானே கிட்டத்தட்ட இப்போ 3-4 லட்ச ரூபா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லலை. அதை எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்களை இதை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் ச ஒரு சில முரண்பாடுகள் விஷயங்கள் தான் எங்கள் அம்மா பேசிக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. கோவப்பட்டால் கோவப்பட்டுக்கணும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நம்மளும் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானுமே முடிவு பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் சொன்னார், உங்கள் அம்மா சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ சரின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்கிற, இருந்தாலும் நமக்கு இருந்தால் இருந்தது தான். அதுக்காக நம்ம அதை ஒன்றும் இது பண்ண முடியாது. இவங்க என்னமோ இத்தனை வருஷம் கழித்து பெற்றுக்கலாம், அத்தனை வருஷம் கழித்து பெற்றுக்கலான்னு இவங்களாம் ஏன் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அம்மா கிட்ட ஓரளவுக்கு நான் சமாளித்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க நம்மளுக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அம்மாவை நம்ம அவர்கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது.
அதனால நான் வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி இவங்க வந்து அதுக்காக நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எங்கள் அம்மாவையே பேசி விட்டுட்டேன். நீ வந்து என்ன இது பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதும்மா. நான் எதா இருந்தாலும் இனிமேல் வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன். நீ பேசணுன்னா அதை பற்றி நான் வந்து யோசிக்க போகிறது கிடையாது இனிமேலாம். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் பயந்துக்கிட்டு இருக்கிற வேண்டிய நேரங்கிறது கிடையாதும்மா அப்படிங்கிற மாதிரி நான் பேசி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுமே ஒரு வாரம் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்து